வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயில் ஊர் நிர்வாக கமிட்டி தலைவர் குழந்தை மச்சாது நான் பேசுகிறேன். ஐயா, எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கழித்து தான் ஒரு முறை தண்ணி வருது. சுகாதாரம் எங்கீங்களே, எங்கே இருந்து சுகாதாரம் வரும்? நீங்கள் கொடுக்குற தண்ணியை நாங்கள் 45 நாளைக்கு வச்சுருந்தா இங்கே உள்ள மக்களுக்கு டெங்கு காய்ச்சலும் பல நோய்களும், என்ன பாருங்கள், கிட்னி பாதிப்பு, இன்னும் பல வர்ற நோய்களுக்கு இன்னும் டாக்டர் மேலே மிரண்டு போய் கிடக்காங்க. இது என்ன காய்ச்சல்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த தண்ணியை 45 நாள் நாங்கள் வச்சு பாவிச்சா எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இது எங்கேயாவது நடக்கு? நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஊரில் மட்டும்தான் நடக்கு. எனக்கு 73 வயசாச்சு. என் வாழ்க்கை பூரா நான் இதெல்லாம் பேசி அழுத்து போச்சு. கட்சிக்காரங்க வராங்க, இந்த காதால் கேட்டுட்டு இந்த காதால் போடுறாங்க. அப்புறம் அவங்க பிய விட்டு சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்க எங்காங்க. அவர் இந்த ஆளை பார்த்துட்டு இந்த ஆளை போயிடறாங்க. இந்த கட்சிக்காரங்க வராங்க. ஐயா, எங்களுடைய கோரிக்கையை சொன்னால் இவங்க சரி, நாங்கள் இதை செய்வோம் பார்ப்போம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே எங்களுக்கு செய்கிறதுக்கு நாதி கிடையாது. இன்றைக்கு நாங்கள் நடுத்தருவில் என்ன பண்ணிட்டு இருக்கோம். தண்ணிக்கு எங்களுடைய நிலைமை இருந்தால் ரொம்ப அபாய நிலையில் இருக்குது. ஒரு குடம் தண்ணிக்கு நாங்கள் படுற கஷ்டம் யாருக்காவது தெரியுமா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 45 நாளைக்கு ஒரு நேரம் தண்ணி வந்தால் நீங்கள் முதல்ல சம்மதிப்பீங்களா? அவளை கேடுகட்டு போச்சு எங்கள் ஊர். இதை கவனிக்கிறதுக்கு நாதியே கிடையாது. அரசாங்கம் எட்டி பார்க்கறது இல்லை. ஓட்டு போடுங்க வாரியில. எங்கேருந்து உங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. காலம் தோண்டிய காலம்லாம் புன்னக்காயில் மக்கள் தண்ணிக்காக வாதாடணும். நீங்கள் யாராவது செவி கொடுக்கீங்களா? ஓட்டு போது மட்டும் ஒவ்வொரு கட்சிக்காரங்கள்லாம் கொடியெல்லாம் கட்டிட்டு ஓடியாரியா? புன்னக்காயிலுடைய நிலைமை யாராவது பார்க்கீங்களா? இன்றைக்கு வரையில் நினைச்சிருக்கீங்களா? அவஸ்தப்படுறது நாங்கள் தான். துட்டு கொடுத்து இந்த எனது வாட்டர் மில்டல் தண்ணியை இன்னைக்கு சமையல் ஆக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. துட்டு கொடுத்து வாங்கி இன்னைக்கு சமையல் பண்ணுறோம். இந்த நிலைமை எங்கேயாவது உண்டா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதே நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த கஷ்டம் எங்களுக்கு தேவையா? ஒரு காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டோம். இன்னும் இவ்வளோ முன்னேறின காலத்திலையும் நாங்கள் இப்படி சீரழியணுமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. எந்த கட்சி எங்களுக்கு வந்து முன்னிக்க வர்றாங்கலாம் கேட்காங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்? ஐயா, எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை செய்வோம். ஐயா, எங்களுக்கு 45 நாளைக்கு வரைக்கும் தண்ணி வருது, செய்வோம். கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு, வீடியோ விட்டா கொடுத்தாச்சு. இன்னும் 10 யாருக்கெல்லாமோ அனுப்பணுமோ அவ்வளோ பேருக்கு அனுப்பியாச்சு. யாராவது ஒரு ஆள் செவி கொடுத்து கேட்கீங்களா? இல்லையே. தண்ணி உங்களுக்கு பிரச்சனை தீர்றதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் போராடியாச்சு. இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியணும். இல்ல, எதுக்காக உங்களுக்கு தண்ணி